உரப்படை செய்கிறதுக்கு இது போல் ஒரு கப் எடுத்துக்கணும். நம்ம டம்ளராக எது நம்ம வீட்டில் இருக்கோ எல்லாமே ஒரே அளவில் தான் அளக்கணும். ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் பச்சரிசி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். துவரம் பருப்பு ஒரு கப்பு, அரிசி 2 கப்பு, துவரம் பருப்பு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன். கடலை பருப்பு அது போல் ஒரு கப்பு. நல்லா தண்ணியை விட்டு அலசிடணும். அலசி ஒரு 4 மணி நேரம் இது ஊற வச்சுக்கிடுவோம். நல்லா இந்தளவுக்கு அலசி எடுத்துட்டேன். நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். இதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஊறட்டும். ஒரு மூடியில் போட்டு மூடிடலாம். இந்த பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அப்படியே தோலோடு சேர்த்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்து தண்ணி அதிகம் விடாமல் நல்லா திக்காக அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறகுறப்பாகவே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் அரைக்கிறேன். இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் சேர்க்குறோம். நல்லா செரிமானம் ஆகணும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு பெருங்காயம் எல்லாம் முதல்ல நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இவ்வளோ தேங்காயை கொஞ்சம் பல்லாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், சுரக்காய் துருவி வச்சுருக்கேன், கேரட்டு, மல்லித்தலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். எல்லாத்தையும் இந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு தோசை அடை சுற்றிக்கலாம். கேரட்டு, சுரக்காய், வெங்காயம், மல்லித்தலை எல்லாம் சேர்த்து தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டோம். ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு இந்த மாதிரி பதத்தில் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இது போல் நம்ம ஊற்றிடுவோம். தஞ்சாவூர் ஸ்பெஷலும் கூட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கெல்லாம் நம்ம இது போல் செஞ்சு கொடுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்குது. நல்லா இது போல் அடைய ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடிடணும். லோ ஃபயரில் இது வேகட்டும். கொஞ்சம் டைம் எடுக்க புரட்டி விட்டு தான் வேக வைக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வேக வச்சு இது போல் பரட்டி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும். கருக விட்டுறக்கூடாது. இன்னொரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இந்த அடை வெந்துக்கிட்டு இருக்க டைமில் இந்த அடைக்கு ஏற்ற ஒரு தேங்காய் சட்னி செஞ்சுக்குவோம். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, ஒரு பூண்டு பல், 4 சின்ன வெங்காயம், மல்லித்தலை, தேங்காய், இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை. தேங்காய் அதிகமாக சேர்த்து பொட்டுக்கடலையை கம்மியாக சேர்த்துக்கணும். ஒரு 4 முந்திரியே சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணியை விட்டு இதை அரைச்சி எடுத்துக்குவோம். சட்னியாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துவோம். அடை நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சு மாற்றிடலாம். சட்னிக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு இது போல் தேங்காய் சட்னி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பரான தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பு அடை. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எல்லா அடையும் இது போல் சுட்டு எடுத்துட்டேன். தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது இந்த அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பரான தஞ்சாவூர் உரப்படை ரெடி. இது போல் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.